ஜனவரி முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என்பது திமுகவின் தோல்வி பயத்தின் வெளிப்பாடு. பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து, ஒருவர் கைது. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது. துணை முதல்வர் உதயநிதி அறிவிப்பு. அரசு மருத்துவமனை மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஓர் அவல நிலை உருவாகியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் கருத்து. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி விளக்கம். ஊடக விவாதங்களில் கண்ணியமான முறையில் பதிலடி கொடுக்க வேண்டும். தொண்டர்களுக்கு தவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். வகுப்பறையில் மாணவர்கள் வாயில் டேப் ஒட்டிய விவகாரம். தஞ்சையில் 3 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம். பிரியங்கா உங்கள் மகளாகவும் சகோதரியாகவும் செயல்படுவார். ராகுல் காந்தி நெகிழ்ச்சி. ஜம்மு காஷ்மீரில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.2 பதிவு. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வெவ்வேறு வான்வழி தாக்குதல், 32 பேர் பலி. சஞ்சு சாம்சன் தொடக்க வீரராக தன்னுடைய இடத்தை உறுதி செய்துள்ளார். தினேஷ் கார்த்திக் கருத்து. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் பவுலர்களுக்கான ICCயின் தரவரிசை. பாகிஸ்தான் வீரர் ஷாஹின் அப்ரிடி முதலிடம். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.